பவி, ஒரே ரூம்ல நம்ம 2 பேரும் மட்டும் தனியா எத்தனை நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இல்ல இது கனவான்னு நினவான்னு கூட தெரியல, என்னால நம்பவே முடியல. ஆமா மாமா, நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பவி. இப்போதைக்கு நீ என்னகிட்ட என்ன கேட்டாலும் அப்படியே செய்வேன் தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு யார் இந்த உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு கேட்டால் அதில் நானாக தான் இருப்பேன். என்ன மாமா சொல்றீங்க? அவ்வளவு சந்தோஷமா? ஆமாம் பவி, இருக்காதா? இதுக்கு தானே இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ ஆசையாக இருந்தேன், நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோ, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியோ அப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ எல்லாம் கைவிடி வந்துருச்சு. இனிமேல் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம யாருக்கும் தெரியாமலும் பேச வேணாம். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது, எந்த உரிமையும் எடுத்துக்க முடியாது நம்மள்கிட்ட. நம்ம பாட்டுக்கு ஃப்ரீடமாக நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். இல்லை இனிமேல் உன்னை என்கிட்ட யாராலும் பிரிக்க முடியாது. இல்லை முக்கியமாக அந்த ஐசுவால் பிரிக்கவே முடியாது. அப்புறம் செல்லும், சும்மாவே சாதா சேரீ கட்டினாவே அவ்வளோ அழகாக இருப்பேன். இப்போ அந்த சேரீயில் சொல்லவா வேணும்? அப்படியே சும்மா தகன்னு மின்ற தெரியுமா? சும்மா ஏதாச்சும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாதீங்க. நான் தங்கத்தில் சேலை கட்டியிருக்கேன், அப்படியே தகன்னு சொல்லிச்சுக்கிட்டு மின்னிக்கிட்டு இருக்கிறதுக்கு சாதாரண சேலை தானே கட்டியிருக்கேன். வாய்க்கு வந்து அதை அப்படியே அடிச்சு விடுறது. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அடியே, நிச்சயமாக தாண்டி சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்கடி. இத்தனை நாள் பார்த்ததை விட இன்றைக்கி என்னமோ அழகு கூடுதலாக இருக்க. என்னன்னு தெரியல. ஓ, தெரிஞ்சிருச்சு. வெக்கத்தில் கண்ணெல்லாம் பூரிச்சு போய் கல்யாண கலை வரும்னு சொல்கிறாங்களே, அந்த கலை தான். கல்யாணம் ஆனோடனே கலை வந்துருச்சு பார்த்தியா? முகத்தில் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ கலையாக இருக்க தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்கு. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க பிரவீன்? அவ்வளவு அழகாவா இருக்கேன்? என்னால நம்பவே முடியலையே. ஏண்டி இவ்வளோ தூரம் உன்னை வர்ணிச்சு சொல்கிறேன், அப்புறம் நம்ப மாட்டேங்கிற? சரி மாமா இவ்வளோ தூரம் உன்னை அழகாக இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு நீங்களும் அழகாக இருக்கிய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? என் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களே. இந்த பொண்ணுங்களே அப்படி தான், தன்னை மட்டும்தான் அழகாக இருக்கணும்னு சொல்லணும்னு நினைப்பிய. நீங்கள் ஒரு வார்த்தை நீங்களும் அழகாக இருக்கிய அப்படின்னு ஒரு வார்த்தை வாயிலேருந்து வருதா? வராதே. அழகா இருந்தா தானே நான் அழகா இருக்கீங்கன்னு சொல்ல முடியும். சும்மா என்னாலலாம் பொய் சொல்ல முடியாது. எங்களுக்கெல்லாம் பொய் சொல்ல தெரியாது. நாங்கெல்லாம் அர்ச்சனை வீட்டுக்கு ஏற்ற வீடு. ஓ அப்படியா? பொய் சொல்ல வராதாக்கும் மேடம்? அப்போ நாங்கள் அவ்வளோ கேவலமாக இருக்கும்னு சொல்கிறீங்க? அப்படின்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்மாரா இருக்கிய. போதும், இது போதும். ரொம்ப சுமாராக இருக்கவுள்ள எதுக்கு மேடம் நீங்கள் ஓகே பண்ணீங்க? என்ன பண்றது, என் தலையெழுத்து. இப்படி வந்து பாலுங்கணத்துல விழுந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்துக்கலாம். சரி, போயிட்டு போகுது. இனிமே என்ன பண்றது? யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்த ஜென்மத்துல வேற ஆளை பார்த்துக்கலாம். உன்னை அதோட நான் தொலைச்சி கட்டிடுவேன். அடுத்த ஜென்மத்திலையும் உனக்கு நான் தாண்டி உனக்கு வருவேன். எப்போவுமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தாண்டி வருவேன். வேற எவனையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ண நான் தேடி வந்து வெட்டுவேன். அதெல்லாம் ரொம்ப கொழுப்புதான். இந்த ஜென்மத்துக்கு நீங்க போதும், அடுத்த ஜென்மத்துக்கு வேற யாராச்சும் பார்த்துக்கலாம். ஒரே ஆளோட ஜென்மம் வாழ்ந்த போர் அடிச்சு போயிடாது. வாய்க்குழுப்பு உனக்கு அதிகமாக தாண்டி போச்சு. பின்ன என்ன பண்ணுறது மாமா? வாய்க்கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட எல்லாம் பழைக்க முடியும். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நம்ம தனியாக நின்று பேசிக்கிட்டு இருப்போம்னு. இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சி நடந்துருச்சு. யாருக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல. யாருக்கு நன்றி சொல்கிறது இல்லையா? எனக்கு தாண்டி நீ நன்றி சொல்லணும். அரும்பாடுபட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா யாருக்கு நன்றி சொல்கிறது இல்லையா? எப்போவுமே என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலையாடி? எல்லா பொண்ணுங்களும் பண்ணுவாங்களே. எங்கே இப்போ உள்ள பொண்ணுங்களாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துல ஆசீர்வாதம் வாங்குறீங்க. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? கேள்விக்கு நீங்களே கேட்டு பதிலே நீங்களே சொல்லிக்கிறீங்க. என்னப்பா? சரி பவி, நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்பவே வா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுடி. இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு தானே இருந்தோம். வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இப்போவே வான்னு கேட்குற. அப்புறம் எப்போ தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? சரி, உன் மனசில் என்ன இருக்குது அதையாச்சும் சொல்லி கேட்போம். இல்லை பிரவீன், எனக்கும் கொஞ்சம் சின்ன ஆசையெல்லாம் இருக்குது. மறுபடியும் படிக்கணும், வேலை பார்க்கணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். படித்து முடிச்சுட்டேன், வேலை தான் பார்க்குறேன். இருந்தாலும் மறுபடியும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்து வேலை பார்க்கலான்னு பார்க்குறேன். இருந்தாலும் எங்கே நம்ம படித்த வேலையாக கிடைக்க போகுது? அப்படி ஒரு ஆசை இருக்குது. அதெல்லாம் நடக்குமா? அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமே. யார் நீனு? கவர்மெண்ட் வேலைக்கு படித்து பாஸ் ஆகி வேலை கிடைச்சோன்னே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கையே, நமக்கு நரமுடி விழுந்து நம்மளோட சேர்ந்தவங்களாம் பேரம் பேத்தி எடுத்துருவாங்க. என்ன பிரவீன் இப்படி சொல்றீங்க? ஒரே வருஷத்துல என்ன படிச்சு பாஸ் ஆயிருந்தேன் தெரியுமா? கிழிச்ச ஊருக்குள்ளே போய் பாரு, 10 வருஷம் 5 வருஷம்னு படிச்சுக்கிட்டு இன்னும் பாஸ் ஆனாலும் வேலை கிடைக்காம இருக்காங்க. ஒரே வருஷத்தில் பாஸ் ஆகி வேலைக்கு போய் செட்டில் ஆகிடுவாங்களாம். ஆனால் இருந்தாலும் உனக்கு ஆசை ரொம்ப தாண்டி, பேராசை தான். ஓ, அப்படி சொல்றீங்களா? உங்கள்கிட்ட வேணா சவால் விடவா? ஒரே வருஷத்துல படிச்சு வேலை வாங்கி காமிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன தருவீங்க? எனக்கு பெட்டு வச்சுக்கலாம். நான் என்ன தருவேன்? குழந்தை வேணா தரேன். என்னது? இல்லடி, நீ படித்து வேலை பார்த்துக்கிட்டு வச்சுக்கவே, நீ என்ன கேட்குறியோ நான் தரேன். அப்படிங்களா? அப்போ ஓகே, டீல். அது வரைக்கும் நான் என்ன சாமியாராவா போகிறது? அது உங்க பிரியம். நீங்க சாமியாரா போவீங்களோ சன்னியாசியா போவீங்களோ எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன்.
பவி இப்படியே தான் பவி பண்ணுவேன், இப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்க பத்தியா? முன்னாடி இப்படிதான் ஏமாத்தினேன், இப்போவும் ஏமாத்துறேன், எப்போ பார்த்தாலும் நீ ஏமாத்து கொள்ளி. அதை ஏமாத்து கொள்ளி தெரிஞ்சு வச்சு இல்லை, ஏமாத்து கொள்ளிட்ட எப்படி வாழ்றதுன்னு கற்றுக்குங்க, பழகிக்கிங்க, எல்லாம் பழகி போயிடும். ஏய் பவி செல்லம், இப்படிலாம் பண்ணாதடி, மாமா பாவண்டி. எவ்வளோ கனவோட இந்த ரூம்குள்ளே வந்தேன் தெரியுமா, எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன் தெரியுமா, சின்ன வயசுல படம் பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோ ஆசை இருக்கும் தெரியுமா. சரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட போடி. என் சாபம் நீ சும்மாவே விடாது. அப்படியா சார்? சரி பார்த்துக்கலாம், எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் புலம்பிக்கிட்டே இருங்க, நான் தூங்க போகிறேன். என்ன இவ புசுக்குன்னு தூக்கம் வருது, தூங்க போகிறோம்னு போயிட்டா. நம்ம என்ன பண்ணுறது, தூங்க போகிறோம் வெளியில் போயிட்டாளா? நம்ம இன்றைக்கி தனியாக தான் தூங்கணுமா? இவளை அலங்காரம் பண்ணி என்ன பண்ண ஒன்றத்துக்கும் இல்லை. இந்த பவி நம்மளை எப்போ பார்த்தாலும் வெறுப்பத, முன்னாடி தான் வெறுப்புறத்தான்னு பார்த்தா இப்போ ரொம்ப பண்ணுறாடா. பவி ப்ளீஸ் டி, ஒரே தடவைடி. எங்கிட்டி போன, வெளியில் இருக்கியா வாடி. என்ன இந்த ரூமுக்கு வந்துட்டோம், நம்ம வேறு ரூமில் தானே இருந்தோம். நமக்கும் பவிக்கும் கல்யாணம்லாம் ஆச்சு, அம்புட்டும் கனவா? நல்லா இருந்துச்சு, நிஜமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அவ்வளவும் கனவா? அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, கனவா நிஜமா, கனவு மாதிரியே இருக்கேன்னு. அப்போவாச்சும் உரைச்சிருக்க வேணாம், கனவு நல்லா தான் இருந்துச்சு, அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கலாம். அதுலேயும் இந்த பவி இருக்காளே, நம்மள்ட்ட முரண்டு பிடிச்சிக்கிட்டு போயிட்டா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. உண்மையிலேயே அப்படி ஒரு ஐடியா வச்சுருக்காளா? அவள்கிட்ட முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, எல்லாம் கனவாக போச்சு. எல்லாம் உண்மையாக இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த சந்தோஷத்தையும் அவன் அனுபவிக்க விடலையே. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு கச்சேரி. என்ன மச்சான், நேரத்தில் நல்லா தூக்கமா, நல்லா கனவு கண்டியோ? என்னமோ பவி பவின்னு உழம்பிக்கிட்டே இருந்தியே. உன் பக்கத்தில் நான் தாண்டா தூங்க முடியல, நீ நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு நல்ல கனவுலாம் காண்ற, நல்ல வாழ்க்கை வாழ்றடானா நீ. அட ஏன்டா நீ வேற, கனவுனே தெரியாமல் இப்போ எந்திரிச்சு பார்த்தா கனவுடா. எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் பவிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா. தெரிஞ்சிச்சு, நீ தூங்கும் போதே உனக்கு சொல்லி வடிஞ்சிச்சுல, அப்போவே தெரிஞ்சிச்சு கல்யாண கனவு தான் கண்டிருப்பேன்னு. அவன் சிஸ்டர் மேரேஜுக்கு ஓகே சொன்னோன்னே உடனே உனக்கு கல்யாண கனவு வந்துருச்சோ? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? கல்யாணங்கிறது எத்தனை வருஷம் கனவு, அது அப்படி வராதா? அவள் ஓகே சொன்னேன்னே வரத்தானே செய்யும். அதே சத்து அவளை நினச்சிக்கிட்டே தூங்கினேன்னா அப்படியே வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் கேட்டுட்டியோ? வாய் உளறிட்டணும்? எல்லாத்தையும் கேட்கல, கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டேன். இருந்தாலும் கனவுலையும் ஒன்றும் நடக்கலை போலையே. கண்டுபிடிச்சிட்டானே. ஆமாடா, என்னடா பண்ணுறது? நீ ஒருத்தன் கூட தூங்கிக்கிட்டே இருந்தா ஏதாச்சும் கருவிக்கிட்டே இருந்திருப்ப, அதான்டா எல்லாம் போச்சு. கனவுலேயே ஒன்றும் இல்லை. கனவுலே உனக்கு ஒன்றும் நடக்கலையே, இப்போ நிஜத்தில் என்னடா நடக்கும்? ஏய் நவீன், ரொம்ப பண்ணாதடா, ஓடி போயிடு, உன்னை குத்திப்பிடுவேன். உண்மையை சொன்னால் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. கனவுலே ஒன்றும் பண்ணி கிழிக்கலை, இல்லை நிஜத்தில் என்ன பண்ண போகிற? ஃபோ. ஏய் நவீன், இந்த விஷயத்த வெளியில் யார்ட்டையும் சொன்னேன், அவ்வளோதான். பார்க்கலாம். ஏய் ப்ளீஸ்டா, என் மானமே போயிடும்டா. இந்த மாதிரிலாம் வெளியில் போய் சொல்லிக்கிட்டு தெரியாதடா. ஜஸ்ட்டு கனவு தான்டா, அதில் நம்ம நினைக்கிறத நடக்கும், அது வாடுறது தானடா. நீ வேற ஏன்டா? இல்லை, கனவுலே ஒன்றும் பண்ண முடியலையே, அதை பற்றி தானே நினச்சின்னு சிரிச்சேன். இருந்தாலும் யார்கிட்டயாச்சும் சொல்லணுமே, சொல்லணும். என் வாய் எப்படி நம்மங்குது, யார்கிட்ட சொல்கிறது? பேசாமல் உங்கள் மச்சான்ட்ட சொல்லிடலாமாடா? யார் சிவாட்டையாடா? அவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கவே, டேரெக்டாக பவிக்கும் போயிடும், பிரீத்திக்கும் போயிடும், என் மானமே போயிடும். ஒரு 2 பேருக்கு தெரிஞ்ச ஆஃபீஸுக்கே தெரிஞ்ச மாதிரி. உனக்கு தெரிஞ்சதே ஆஃபீஸுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஓவாயை எப்படி விட்ட போகிறோம் தெரியலையே. அப்படியா? எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கே லைட்டா. என்னடா உனக்கு பிடிச்ச பொங்கல், சாம்பார், வடை, சட்னி அதான் வாங்கி தரேன். காலையிலக்கு ஓகே வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். மதியத்துக்கும் எனக்கு பசிக்குமே, என்ன பண்ணுறது? மதியத்துக்கு என்னடா, உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி தரேன்டா, வாங்கி தரேன்டா ப்ளீஸ்டா. அப்புறம் நைட்டுக்கும் சொல்கிறா, உனக்கு பிடிச்ச பரோட்டா, சால்னா, சப்பாத்தி, குருமா எல்லாம் வாங்கி தரேன்டா. வேறு என்னடா வேணும்னா? ஒரு வாரத்துக்கு வாங்கி தரணுமா? சொல்லுடா, வாங்கி தரேன்டா. அதுக்காண்டி என் மானத்தை வாங்கிடாதடா ப்ளீஸ்டா. என் ஃப்ரெண்டில் இவ்வளோ நாள் பழகின பழக்கத்துக்கு ஏதாச்சும் யோசிடா. சரி, ஒரு வாரத்துக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க, அதனால வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு வாரம் வரைக்கும் இந்த விஷயத்தை நான் மறக்காமல் நமக்காமல் இருந்தேன்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நம்மனு வந்துச்சுன்னா நீ எனக்கு ஏதாச்சும் வாங்கி தர மாதிரி இருக்கும், அதை மனசில் வச்சுக்க, சரியா? கனவு காங்கிறது கூட தப்பா? அதுலேயும் இவனை பக்கத்தில் வச்சுட்டு கனவு கண்டது பெரிய தப்பா போச்சு. எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்மளை இப்படி இன்சல்ட் பண்ணுறானே. இதில் ஆஃபீஸுக்கெலாம் தெரிஞ்சால் அப்படிதான் கிண்டல் பண்ணியே நம்மளை சாவடிச்சிருவாங்க. சும்மாவே பவி நம்மளை ஏதாச்சும் ஓட்டிக்கிட்டே இருப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். எனக்கு வாங்கி கொடுத்து மாற முடியாதே, தின்னே என் காசை பூரா அழிச்சிருவேன் போலையே. என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. இவனை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் வாங்கி கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் அவனே மறந்துடுவேன். வேறு ஏதாச்சும் மேட்ரு கிடச்சிடும் அவனுக்கு. இனிமேல் கனவு காங்கும் போது கூட உஷாராதான் கனவு காங்கணும். இவன் தூங்க மாட்டானோ நைட்லாம். யார் கனவு காக்குறா, வாய் வளமுறான்னு கேட்டுக்கிட்டே இருப்பானோ. நமக்கெல்லாம் யார் கனவு கண்டாலும் வாய் வளமுனாலும் கேட்கவே கேட்காது. இவனுக்கு மட்டும் நல்லா கேட்குது. நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும், யாருக்காக உயிரோடு இருக்கணும்? ஏதோ தப்பு பண்ணிட்டு, தெரியாம பண்ணிட்டு, நான் தெரிஞ்சே பண்ணல. அதை அப்பாட்ட சொல்லி நானே சரி பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ் அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டா. அப்பாவும் கொஞ்சம் ஆறுதலில் என்கிட்ட வந்து ஏதாச்சும் பேசுவார். யாருமா என்ன
கேட்பாரு அப்படின்னு நினச்சா யாருமே என்கிட்ட கேட்கல. யாருமே எனக்கு இல்லை. நான் எதுக்கு வாழணும்? நான் பேசாமல் செத்துறேன். எங்கள் அப்பாவும் பேச மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறா. என் மூஞ்சியை பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுகிறாங்க, தள்ளி போயிடறாங்க. எதுக்கு இந்த வாழ்க்கை? நம்ம செத்துட்டா அவங்களாச்சும் நிம்மதியாக இருப்பாங்க. எல்லாம் நம்ம தப்பு தான். யாரை சொல்லியும் குத்தம் இல்லை. அப்பாவையும் சொல்ல முடியாதுல்ல. ஊர் உலகத்தில் அப்படி பேசுவாங்க. அதனால தானே அவரும் பயப்படுறாரு. நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. அவ்வளோ நம்பிக்கையும் நான் தானே வீணாக்கிட்டேன். நான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்து பழகிருக்கணும். அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அவன் மேலே. அது அப்படி தானே என்கிட்ட பேசினேன். உருகி உருகி லவ் பண்ணானே. எல்லாமே உண்மையை நம்பி நான் தான் ஏமாந்துட்டேன். எதுக்கு தான் இப்படி ஏமாந்தனோ தெரியல. நான் யாருக்குமே எந்த பாவமே பண்ணதில்லை. என் மனசறிஞ்சு பண்ணதில்லை. போன ஜென்மத்தில் எதுவும் பண்ணியிருந்தேனா இல்லை சின்ன பிள்ளையில் எதுவும் பண்ணனா தெரியாமல் என்னன்னே தெரியல. அதுக்கு கடவுள் எனக்கு இப்படியே ஒரு தண்டனையை கொடுக்கணும். என் வாழ்க்கையை நானே முடிச்சுக்கிறேன். அப்பாவும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. அதுவும் இனிமேல் கவலைப்படுறாங்களான்னு தெரியல. முன்னாடி அந்த மாதிரி, இப்போ அப்படி இல்லை. என்னையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதனால என்னை ஈஸியாக மறந்துடுவாங்க. ஆனால் ஐஸு தான் என்னை நினச்சி கூட பார்க்கல. பேசாமல் நம்ம போயிடலாம். நம்ம யாருக்கும் கஷ்டமாக உபத்திரமாக இருக்கவே வேணாம். நம்ம போகிறது நமக்கு மரியாதை. அம்மா இருந்திருந்தால் நம்மளை இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்கல்ல. கேட்டிருப்பாங்கல்ல என்ன ஏதுன்னு. என்னன்னே புள்ள தப்பு பண்ணாலும் அம்மா விடுவாங்கல்ல. அம்மா விட மாட்டாங்கல்ல. என்னம்மா ஏதுன்னு. அப்பா ஒரு வார்த்தை கேட்க சொல்லியிருப்பாங்கல்ல. அப்பாவை போய் வீட்டில் பேச சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் அப்பா எதுவுமே நம்மள்ட்ட கேட்கல. அம்மா இல்லையேன்னு இப்போ தான் எனக்கு கவலையாக இருக்குது. அப்பா எவ்வளவு அம்மா இல்லாமல் பாசமாக வளர்த்தாலும் இப்போ தோணுது அம்மா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. என்னவே அப்பா பாசமாக அம்மா மாதிரி வளர்த்தாலும் அம்மாவுக்கு ஈடாகாது போல். அம்மா இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நான் அந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டேன்ல. எதுக்குமா என்னை சீக்கிரத்திலே விட்டுட்டு போனேன். சின்ன பிள்ளையிலே விட்டுட்டு போனேன். கொஞ்ச நாள் கூட இருந்திருக்கலாம்ல. இல்லை என்னையே அப்போவே கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. ஏம்மா இந்த நிலைமைக்காக தான் என்னை விட்டுட்டு போனியாம்மா? இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன அழுதுகிட்டே இருக்காளா? என்னடி பண்ணுற? சும்மா ஓயாமல் அழுதுகிட்டே இருக்க. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? அம்மா கையில் என்னது பாட்டில்? இல்லடி, அது ஒன்றும் இல்லடி. தலைவலியாக இருக்குது. அதே மருந்து சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. உனக்கு இங்கே என்ன வேலை? நான் அழுகிறேன், அழுகாமல் போகிறேன். உனக்கு என்ன? நீ பண்ணுறதை பண்ணிட்டில்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ. இது ஒன்றும் தலைவலி மருந்து மாதிரி தெரியலையே. வேறு ஏதோ மருந்து மாதிரி இருக்குது. யார் வாங்கி கொடுத்தா? எங்கே போய் வாங்கினேன்? அப்பா கூப்பிடவா? கூப்பிடு. அப்பா கூப்பிட்டா என்ன தடுக்க போகிறாரா? நான் செத்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. முக்கியமாக உனக்கு சந்தோஷம் தானே. அப்பாவுக்கு ஒரே பிள்ளை நீ தான். உன் மேலே தான் எல்லா பசங்களும் வைப்பாரு. அதனால உனக்கு பிரச்சனை இல்லை. நான் போயிட்டா எல்லாம் ஒளிஞ்சிடல. அதுக்காக தானே நீ வேகமாக போட்டு கொடுத்த. இல்லை திவ்யா, நான் சும்மா ஏதோ தெரியாமல் அப்போ உன் மேலே இருந்த காணில் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்காக நீ இந்த முடிவு எடுப்பியா? என்கிட்ட வந்து நீ பேச மாட்டியா? என் அப்பா உயிராக நினச்ச அப்பாவே நான் பேசினா ஒதுங்கி ஒதுங்கி போகிறாரு. என்னைய பிடிக்கவே பிடிக்காது உனக்கு. நான் பேசினா நீ பேசுவியா? இல்லை திவ்யா, அப்படிலாம் இல்லை திவ்யா. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்காக எதுக்கு இப்படி பேசுகிற? நீ என் கூட பிறந்தவ தானே. உனக்காக நான் இப்படி பண்ணுவேன்னா ஏதோ தெரியாமல் பண்ணாக்க இப்படி பேசுகிற. உன்னை வந்து பேசலாம்னே பார்த்தேன். சரி கொஞ்சம் 2-3 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசலாம்னே விட்டு. அதுக்காக இந்த முடிவு எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்குறேன். நீ என்ன பண்ண சொல்கிற ஐசு? எல்லாமே கைமீறி போச்சு. இனிமேல் என்ன பண்ணுறது? நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லு. நமக்கு அந்த தகுதி இருக்குது. அந்த பையனுக்கு 1 வாரத்தில் கல்யாணமா? நான் என்ன பண்ணுறது? இந்த ஒரே முடிவு தான் என்னால். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அசிங்கமாயிரும். அது தேவையா? அப்பா பாவம் ரொம்ப சங்கடப்படுறாரு இப்போவே. நான் போய் தெரிஞ்சுட்டேன்னா கொஞ்ச நாள் தான் கவலைப்படுவியே. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். முன்னாடி கைமீறி போச்சு. நீ மட்டும் தப்பு பண்ணியா? அவன் நான் தப்பு பண்ணேன். அப்போ சாகுறன்னா முதல்ல அவனை சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ சாகு. சும்மா நீ சாகரம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சேர்த்தா எல்லாம் சரியாயிருமா? அதுக்கப்புறம் யாருக்குமே உண்மை தெரியாமல் போயிடுமா? அவன் மட்டும் நல்லா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீ மட்டும் சாகணுமா? நாங்கள் கஷ்டப்படணுமா? அவன் மட்டும் குடும்பம் கூட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? இது எந்த விதத்தில்? நான் இப்படி எல்லா பொண்ணுங்களும் பண்ணுறதுனாலதான் அவங்க நல்லா சுற்றிக்கிட்டு தராங்க. இல்லடி, அப்பாவும் போய் பேச மாட்டாங்க. நம்ம 2 பேரும் என்ன பண்ண முடியும்? அப்பா பேசுவார். உன் மேலே கோவத்தில் தான் இருக்காரு. அதுக்காக நீ சாகிற அளவுக்கு உன் சாவை பார்த்துட்டு சந்தோஷப்படுற அளவுக்குலாம் அவர் மனசு இல்லை. உன்னை அவருக்கு எப்போவுமே பிடிக்கும். ஏதோ தப்பு பண்ணிட்டு அவர்கிட்டையும் சொல்லாமல் இருந்துட்டு அப்படிங்கிற கோவம் தான் அவருக்கு. மற்றபடி உன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை தெரியுமா? இப்போ கூட நீ மருந்து குடிக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கவே அவர் உசுரே விட்டுருவார். இதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா? நான் என்ன இஷ்யூ பண்ணுறது? எதுவுமே என்னால் முடியலை. நான் என்ன பண்ண முடியும்? இதை அபாஷன் பண்ணாலும் ஒரு உயிரை அபாஷன் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. அதுவும் பெரிய பாவம் தானே. நீ எதுக்கு அபாஷன் பண்ணணும்? இருக்கட்டும், உனக்கு அந்த அவனோட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னால் முடியும். நான் பண்ணி வைக்கிறேன், சரியா? அவன் மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறேன்னா இன்னும் 1 வாரத்தில் கல்யாணமா? ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இல்லை இசு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. அப்பா என்ன சொல்லுவாரோ தெரியல. போலீஸ்லாம் வேணாம். வீட்டில் போய் பேசி பார்க்கலாமா? பேசினா ஒத்துப்பாங்களா? எனக்கு என்னமோ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் வசதியானவங்க தானே. ஆமாம் இசு, கொஞ்சம் காசு பணம்லாம் இருக்குது. அதனால தான் ஒத்துப்பாங்களா என்னன்னே தெரியலை. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன்.
நீ சும்மா லூஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் இருக்கல்ல, ஏதாச்சும் ஒன்றுனா நான் பார்ப்பேன் சரியா? சும்மா நம்ம சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பாசம் இல்லாமலாம் இல்லை. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நீ கவலைப்படாத. சும்மா மறுபடியும் இந்த மாதிரி மருந்து குடிக்கிறது அப்படிலாம் நினப்பு வந்துச்சுன்னா வச்சுக்கவே, அப்புறம் நான் என்ன பண்ணுவோன்னே தெரியாது சொல்லிட்டேன். முதல்ல தூக்கி போடு. சாரி ஐசு, நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிட்டு என் மேலே கோவமாக தான் இருக்கேன், என் மேலே வெறுப்பாக தான் இருக்குன்னு. சாரி ஐசு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நமக்குள்ளே என்ன இருக்குது? நீ முதல்ல கண்ணை தொடச்சிக்க, அழுகிற வேலை வச்சுக்கா. சும்மா எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அவன் நல்லா சந்தோஷமாக தானே இருக்கேன், தப்பு பண்ணிட்டு நீ மட்டும் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அதெல்லாம் அழுகாத, இனிமேல் உன் கண்ணிலேருந்து கண்ணீரே வரக்கூடாது. சரிடி, இனிமேல் நான் அழுகவே மாட்டேன். இப்படியே இரு, இனிமேல் உன் கண்ணிலேருந்து கண்ணீரே வரக்கூடாது சரியா? இனிமேல் அவன் தான் அழுகணும். அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும். அப்பாட்ட இப்போ போய் இதை பற்றிலாம் பேசாத. அவர் இப்போ கொஞ்சம் மூட வீட்டில் இருக்காரு, அதனால எரிஞ்சு தான் விழுவார். அவர் கொஞ்சம் நாள் ஆனால் சரியாயிருவார் சரியா? அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஏண்டி பூனா, காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், என்னன்னு கூட இருக்காம காதில் வாங்காமல் அப்படி என்ன தாண்டி முழிச்சுக்கிட்டே கனவு காண்கிற? பகல் கனவு காண்றியா? ஏம்மா நீங்கள் தானே இருக்க, நான் கூப்பிட்றேன்ல, ஒரு எட்டை அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னதே வந்துட்டியா 2 பேரும்? இப்போ எதுக்கு நீங்கள் அவளை கத்திக்கிட்டு இருக்க? அவள் வாட்டுக்கு செவனே தானே உட்காந்துருக்கா. நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாடி பொம்மை மாதிரி தானே உட்காந்துருக்க. இப்போ சும்மா எதுக்கு அவனை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இல்லை, நீ கொடுக்குற சொல்லந்தே நாளைக்கு மாமியாக்காரி வீட்டில் போய் இப்படி உட்காந்துருந்தா தெரியும். ஏதோ சொந்தமாக இருக்கனால சரி, அந்நியத்துலலாம் கட்டி கொடுத்தா என்ன பண்ணுறது? ஆமாம், எல்லாம் உன் இஷ்டத்துக்கே பண்ணுவேன். அவருக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? உன் மனசு நோக்கூடாது தானே சரின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா அவளை போட்டு நோண்டி நொங்கெடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் கல்யாணம் 1 வாரந்தே இருக்குது. ஆளுகள்லாம் ஒவ்வொருத்தெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வந்து பொண்ணை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இவள் வாட்டுக்கு இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இங்கே சமைக்கிறதுக்குள்ள வந்து உட்காந்துருந்தா நான் யாருக்கு பொண்ணுன்னு காமிக்கிறது? இவளை தானே காமிக்கணும். ஒழுங்கு மரியாதை அங்கே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சேலையை கட்டிட்டு வந்து உட்கார சொல்லுங்க. அப்புறம் நான் கொலகாரி ஆயிடுவேன். இவள் தலையாட்டுறங்கிறக்காக நீ இஷ்டத்துக்கு பண்ணாதடி, அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. எல்லாம் நீ இருக்கிற செல்லந்தே உன்னை இது பண்ணா எல்லாம் சரியாக போயிடும். அதே அண்ணன் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கு. நான் கூட அண்ணனை திட்டேன், அம்மாவை திட்டாத நீ இப்போ தானே தெரியுது எதுக்குன்னு. நீ போடி, அவள் வருவா, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ போ. சும்மா காலையிலே வந்து கத்திக்கிட்டு இருக்காது. அவளே மனசு சரியில்லைன்னு உட்காந்துருக்கா. பிள்ளை ஒரு வாய் சாப்பாடு பார்த்தேன், தோசை ஊற்றலான்னு போனேன். அதுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டியா? சாப்பிட்றாலும் இல்லை, போங்கிட்டு முதல்ல. சும்மா என்னை கத்துறதுல ஒன்றும் இல்லை. அவளை முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து வெளில வந்து உட்கார சொல்லு. நல்லா சிரிச்ச முத்தோட உட்கார சொல்லு. மூஞ்சி காலெல்லாம் கழுவிட்டு வர சொல்லு. சும்மா உம்மனா மூஞ்சி மாதிரி எனக்கு பிடிக்காத மாதிரி உட்காந்துக்குவா. ஆளாலும் கேட்குறாங்க என்ன பிடிக்கலையா? போ, அவள் வருவா. ஏன் போனா நீ எதுக்குதே இப்படி பண்ணிக்கிட்டு தெரியல? வாயை திறந்து ஏதாச்சும் பேசினா தானே தெரியும். இப்படி உம்மனா மூஞ்சி மாதிரி இருந்தாவே என்ன பண்ணுறதுனே தெரியல. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் 1 வாரந்தே இருக்கு. என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன். இந்த கடவுளை வந்து உன்னை காப்பாற்றுவார். நீனாதே வாயை திறந்து பேசணும். நமக்காண்டி நம்ம பேசாமல் வேறு யார் பேசுவான்? இல்லையா, இனிமேல் பேசி என்ன ஆக போகுது? அம்மாவே புரிஞ்சுக்கல என்னை பற்றி. இனிமேல் பேசி என்ன ஆக போகிறது? சரி வீடு. நீனும் அப்படி பண்ணு, அவளும் அவள் பாட்டுக்கு பண்ணட்டும், நீ உன் பாட்டுக்கு பண்ணு. நான் தான் நடுவில் கடந்து மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்கிறேன். ஏன் தொண்டை தண்ணிதே போகுது. பேசாமல் நான் கண்ணை மூடிட்டேன்னா இந்த கவலையே இல்லை. என்ன நடந்தாலும் நான் பார்க்க போகிறேன் வந்து. ஆயா விடியா, எல்லாம் நடக்க போகுது. இனிமேல் என்ன ஆக போகுது? இனிமேல் ஒன்றுமே ஆகாது. 1 வாரம் தானே இருக்குது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கேயாச்சும் போயிருடி, எங்கேயாச்சும் போய் வேறு வேலையை பார்த்துக்கிட்டு. உனக்கு என்ன வேலையாக கிடைக்காது? நல்லா படிச்சிருக்கேன். இங்கே வேலை பார்க்கலன்னா நான் வேறு எங்கேயாச்சும் போய் வேலை பார்த்துக்கடி ப்ளீஸ். உங்க நான் அனுப்பி வைக்கிறேன் யாருக்கும் தெரியாமல். ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீ எதுக்கு தாண்டி இப்படி முரண்டு பிடிக்கிறேன்? அதெல்லாம் ஒன்று வேணாயா. அது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? அந்த பெரிய அசிங்கத்தெல்லாம் பண்ணிட்டு போக மாட்டேன். நான் சகிச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன். அதனால் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. நீ உன் வேலையை பாருப்போ. எனக்கு தோசை ஊற்றி எனக்கு முட்டை தோசை ஊற்றி தரியா? சாப்பிடணும் போல் இருக்குது. இன்றைக்கி தானே நல்லா சாப்பிட முடியும். அதுக்கப்புறமா ஆளுகள்லாம் வந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும், சாப்பிட முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் சந்தோஷமாக இருக்கப்போ எனக்கு பிடிச்சதையா சாப்பிட போகிறேன். செஞ்சு கொடுவேன். எதுக்கு தான் பூனை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் ஒருத்தரையும் கத்திக்கிட்டே இருக்கேன். உன்னை பற்றி யாரு கவலைப்படுறா? இந்த கடவுள் எங்கேயா கண்ணு திறக்கிறாரா என்னன்னே தெரியல. கண்ணை மூடிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆயா. நீ போ ஆயா. சும்மா என்னை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காது. ஏற்கனவே உனக்கு முடியாமல் வரும். என்னை நினச்சி கவலைப்பட்டு என்ன ரொம்ப வரும். அதோட நான் இங்கேயே கல்யாணம் பண்ணி போனால் பக்கத்துலேயே இருப்பேன். உடனே அடிக்கடி வந்து பார்ப்பேன்ல. ஏன்னா நான் அங்கே போயிட்டேன்னா உன்னை அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுவேன். என்னமோ போடி, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். இனிமேல் நான் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. நான் திட்டின்னு சொல்லி பார்த்துட்டேன், பாசமாகவும் சொல்லி பார்த்தேன். எங்கேயாச்சும் போயிட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். இந்த காலத்து பிள்ளைலாம் எப்படியோ இருக்குது, எப்படியோ பேசி கற்றுக்குதுங்க, எப்படியோ பேசி பொழைச்சிக்குது. நீனே இருக்கிய உம்மனா முஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு ஒன்றும் மனசில் உள்ளதை வெளியிலே சொல்ல மாட்டேங்கிறேன். உன் மனசுக்குள்ளே பூட்டி வச்சா எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? ஆயா அதே நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறல ஐயா. சும்மா எதுக்கு எப்படி எப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க. அப்புறம் நான் தோசை ஊற்றி சொன்னில் அதை சாப்பிட கூட மாட்டேன். நான் வாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவேன். பார்த்துக்க, நான் இப்போ சாப்பிடணுமா வேணாமா? நான் வாயை அடைக்கிறது மட்டும் குறியாடி. இந்த மாதிரி உங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், என்கிட்ட மட்டும் எப்படி திமுறா பேசுகிறேன். இந்த மாதிரி உங்கள் அம்மாட்ட பேசி பார்ப்போம். அங்கே மட்டும் வாயை முடிக்கிறேன். எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டேன், எங்கே பேசக்கூடாது அங்கேயே நல்லா ஏறிக்கிட்டு வருவேன். போடி என்கிட்ட சாப்பிட என்னமோ பண்ணு. என் வயிற்றுச்ச நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? எனக்கு இருக்க கவலை இங்கே யாருக்காச்சும் இருக்கா? உனக்கு இருக்கா? முதல்ல என்னமோ பண்ணுப்போ. செல்லம் ஆயா இல்லை ப்ளீஸ் ஐயா. எல்லாரும் சும்மாவே உன்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஏதாச்சும் சண்டை போட்டேன்னு வச்சுக்கவே உனக்கு சோறு கூட போட மாட்டாங்க. புரிஞ்சுக்காயா? போய் எனக்கு தோசை ஊற்றிட்டு வாயா. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ போ. நீ சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத சரியா? உனக்கு ப்ரெஷர் ஏறிட போகுது. ஏறினா ஏறி செத்துட்டு போய் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போய் ஒன்றுமே பண்ண முடியல. என்னால் கையால் அதை அவ்வளோதான் தெரியுறேன். இனிமேல் இருந்தா என்ன இல்லை நான் ஓடியான்ட்டு நம்ம சொன்னால் சொல்கிறது எதையும் கேட்க மாட்டேங்கிறேன். உன் இஷ்டத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னமோ பண்ணு போங்கிட்டு. இனிமேல் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. சொன்னால் நீ காதலே வாங்க மாட்டேன்.
உங்களுக்கு சொல்லி சொல்லி நமக்கு தொண்டை தண்ணி போனதே மிச்சம். கொஞ்சமாச்சும் புத்தி வேணாமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதே சொன்னோன்னே கப்புன்னு பிடிச்சிக்கிறதே கற்பூர புத்தி. இதுக்கு எங்கே எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. புரியுது எங்கே நம்ம எதுக்கு கேட்கணும், நம்ம சொல்கிறதே கேட்போம், அவங்க நல்லதே பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்க தெரியுது. வாழ்க்கை சீரழிய போகுதுன்னு அதுக்கு தெரியுதா? எனக்கு தெரியாது யார் எப்படின்னு. போங்க அங்கிட்டு எப்படியே போங்க. நம்ம சொன்னால் நம்மளதே ஏறிக்கிட்டு வருவாங்க. ஆயா தொண்ணு பேசாமல் போய் ஒழுங்கு முறையாதே தோசை ஊற்று. உடனே தோசை ஊற்றுன்னு சொன்னி சும்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காது. எல்லாரும் திட்டுறது பார்த்தாதான் நீனு திட்டணுமா? போ தோசை ஊற்று. ஆமாம் லேசாக நான் வாய் முத்துருப்பாதி உனக்கு. போடி என்கிட்ட உங்கள் அம்மா யாரும் ஒன்றும் சொல்லிடாது. என்னை சொல்கிறது தாண்டி வேகமாக குதிச்சுட்டு வரு. போடி உனக்கு தோசை தானே ஊற்றி தரேன்.